Hi எல்லாருக்கும் வணக்கம். This is Rashmi. Welcome back to our channel Tanisha You. Hope all of you are doing good. Winter is here and குட்டீஸ்க்கும் winter holidays ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு ஃபேவரட்டான சீசன்ட்டே சொல்லலாம். அண்ட் இந்த சீசனில் ஒசூரில் இருக்கிறது லைட்டாக ஹில் ஸ்டேஷனில் இருக்க ஃபீலிங் தான் கொடுக்குது. காலையில் எந்திரிச்சோடனே என்ன வார்மாக வச்சுக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதை ஃபஸ்ட்டு செஞ்சுடுவேன். அன்றைக்கி சண்டே அண்ட் தனிஷாக்கு காலையிலேயே ஸ்போர்ட்ஸ் ப்ராக்டிஸ் இருந்துச்சு. காலையில் 5 o'clock எந்திரிச்சு அவங்கள அமிச்சிட்டு திருப்பி தூங்கிட்டேன். அகெயின் ஒரு 7 o'clock போல் எந்திரிச்சிட்டேன். அண்ட் இந்த வெதருக்கு காலையில் எந்திரிச்சோடனே ஒரு லெமன் ஹனி வாட்டர் தான் குடிப்பேன். அதுவும் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் மக்கில். இந்த மக் வந்து எனக்கு டேனியும் ஷையும் என்னோட பர்த்டேக்கு ப்ரெசென்ட் பண்ணுது. ஹாட் வாட்டர் ஊற்றினோடனே பிளெயினாக இருக்கிற மக்கு கலர் சேஞ்ச் ஆகி அதில் இருக்க வேர்டிங்ஸ்லாம் தெரியும். அண்ட் ஹாலிடேஸில் தான் எஸ்பெஷலி சண்டேஸில் மார்னிங்ஸ்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். எந்த விதமான ஒரு பரபரப்பும் இல்லாமல் காம் அண்ட் பீஸ்ஃபுல்லாக போகும். அண்ட் மார்னிங்கில் நம்மளோட டெரஸில் போய் உட்காந்துட்டு இந்த மாதிரி ஒரு வியூவை என்ஜாய் பண்ணுறது ஒரு ஹெவன்லி ஃபீலிங்ன்ட்டே சொல்லலாம். நம்ம பழைய வீடு இருந்த இடம் பார்த்திங்கன்னா மிட் ஆஃப் த டவுன் அண்ட் என்ஹெச் ரோடோட பேரலல் சைட்லேயே வீடு இருக்கும். எப்போவுமே அந்த வெஹிக்கல்ஸோட சவுண்டுக்கு நடுவுலையே இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த 10 இயர்ஸும். அண்ட் நம்ம புது வீடு டவுன்லேருந்து ரோட் சைட்லேருந்து தள்ளி இருக்கனால பயங்கரமான ஒரு காம்னஸ் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் ரொம்ப புதுசாக இருக்குது, பிடிச்சிருக்கு அண்ட் என்ஜாயும் பண்ணிகிட்ருக்கோம். அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கிட்டேன். பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டுட்டு ஒரு ஹேர் பேக் போடலான்ட்டு தான் ஐடியா. அண்ட் அந்த ஹேர் பேக்கோட ரெசிபி உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். இந்த ஹேர் பேக்குக்கு நமக்கு ஃபஸ்ட்டு தேவையானது கத்தாழை, அதாவது அலோவேரா. உங்கள் வீட்டில் கத்தாழை செடி இல்லைன்னா நீங்கள் இம்மீடியட்டாக ஒரு கத்தாழை செடி வாங்கி வச்சுக்கோங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம கடைக்கு போனால் அலோவேரா ஜெல் கிடைக்கும், பட் அதில் தேவையில்லாத ஃப்ரேக்னன்ஸும் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி நேச்சுரலாக எடுத்து செய்கிறப்ப இன்னும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் இந்த ஹேர் பேக் பார்த்திங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹோம் ஹேர் ஸ்பா. எல்லா சலூன்லேயும் இப்போல்லாம் ஹேர் ஸ்பா பண்ணுறாங்க. அண்ட் எல்லாருக்கும் எப்போவுமே சலூனுக்கு போயிட்டு ஹேர் மெயின்டைன் பண்ணுறதுக்கான டைம் கிடைக்கிறது இல்லை. அந்த மாதிரி டைமில் இந்த ஹேர் பேக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்சோ இது 100% நேச்சுரல், எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கத்தாழையை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைட்ஸ்லலாம் கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு அது மேலே இருக்க லேயரையும் ஓப்பன் பண்ணி எடுத்துடணும். அதே ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிவிட்டு இந்த அலோவேரா ஃபுல்லுத்தையும் ஸ்கூப் பண்ணி எடுத்துருங்க. ஸ்கூப் பண்ணி எடுத்த அலோவேரா எல்லாத்தையும் மொத்தமாக நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணணும். ஒரு வாட்டி வாஷ் பண்ணாலாம் பத்தாது. ஆல்சோ நம்ம எத்தனை வாட்டி வாஷ் பண்ணால் கூட அந்த ஜெல்லி கன்சிஸ்டன்சி இருக்க தான் செய்யும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வாஷ் பண்ணி வச்சுருக்க அலோவேரா பீசஸ் எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு எக்கோட ஒயிட் பார்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். எக்கோட எல்லோ பார்ட்டை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா அதுலேருந்து கொஞ்சம் வியர்டான ஸ்மெல் வரும். மிக்சர் ஜாரில் சேர்த்த அலோவேரா பீசஸையும் எக்கோட ஒயிட்டையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இதில் தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது, அப்படியே தான் பிளெண்ட் பண்ணணும். அண்ட் கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அலோவேரா பீசஸ் வந்து கொஞ்சம் உடையாமல் இருக்கும். ஸோ அதை நல்லா உடையிற மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் இந்த மிக்சரை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது கூட நான் ஒரு 2 tablespoons ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆலிவ் ஆயில் எந்த பிராண்ட் வேணால் இருக்கலாம், பியூரான்றது மட்டும் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ த ஹேர் பேக் இஸ் ரெடி. ஸோ இந்த மிக்சரை நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்கள் ஹேர்ஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. டிப் ஆஃப் த ஹேர் வரைக்கும் எல்லா சைட்லேயும் கவர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்கேல்பில் பட்டால் கூட ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்ளிகேஷன் முடிச்சுட்டு 20 minutes ரெஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர்ஸ் அவ்வளோ ஷைனிங் அண்ட் சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சலூன் லைக் ஹேர் ஸ்பா வீட்டில் இருந்தபடியே பண்ணிக்கலாம். அண்ட் ரெஃப்ரெஷ் ஆகிட்டதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வந்தேன். சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு வர வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா ஹாலிடேஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பசங்களுக்கு ஏதாவது பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலான்ட்டு அண்ட் இன்னைக்கு கேக் பண்ணலான்ற ஒரு ஐடியா. இது ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் தான் பார்த்தேன். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 2 வாழைப்பழம் எடுத்துக்கணும், 1/4 கப் சன்ஃப்ளவர் ஆயில், 1/2 கப் காய்ச்சின பால், 3/4 கப் சுகர், 2 tablespoon அளவுக்கு தயிர், 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். பிளெண்ட் பண்ணதை ஒரு மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கணும். நான் இதுக்கு 1/4 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா மைதா கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் டைரெக்டாக சேர்க்காம கொஞ்சம் சீவ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் கொக்கோ பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் உப்பு அண்ட் 3/4 ஸ்பூன் பட்டை பவுடர், அதாவது சினமன் பவுடர். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
கூடவே அரை கப் கொதிக்கிற தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நானுமே ரொம்ப வருஷம் கழித்து கேக் செய்கிறேன். எப்படி வரப்போகுதுன்ட்டே தெரியல. ஏன்னா நான் கோவிட் டைமில் நிறையா செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ வீட்டில் கொஞ்சம் போர் அடிக்கும் அப்படின்றதுனால நிறைய இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் ஆகிடுச்சு. ரொம்ப வருஷத்துக்கு கழித்து இன்றைக்கி தான் செய்யலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருக்கேன். குவான்டிட்டியும் ரொம்ப கம்மியாக தான் செய்கிறேன். ஏன்னா எப்படி வரப்போகுதுன்ட்டே தெரியல. சும்மா எதுக்கப்புறம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த மிக்சரை கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம கலந்து வச்சுக்கணும். இதுக்கப்புறம் நம்ம காம்பவுண்ட் சாக்லேட் கடையில் விற்கும், அதை வாங்கிட்டு நம்ம பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து எக்ஸாக்டாக இந்த சைஸ் இந்த ஷேப்பில் தான் கட் பண்ணணுன்ட்டு இல்லை, நம்ம ரேண்டமாக கட் பண்ணிக்கலாம். ஸோ காம்பவுண்ட் சாக்லேட்டை நம்ம ஒரு 3/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இந்த மிக்சரில். ஆக்சுவலி இந்த அளவுக்கு செஞ்சுட்ருக்கப்பயே இதனுடைய ஸ்மெல் சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இதனுடைய ஃப்ரேக்ரன்ஸ் கிச்சன்லேருந்து லிவிங் ரூம் வரைக்கும் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சிவா உடனே வந்துட்டு என்னமோ செஞ்சிட்ருக்க நல்ல ஸ்மெல் வருது அப்படின்ட்டு கேட்டார். ஏன்னா ஹீ இஸ் அ ஸ்வீட் அண்ட் டிசர்ட் லவர். ஸோ அதனால் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு கொடுத்தேன். அவரோட ரியாக்ஷனை பாருங்கள். ஓகே, மிக்ஸ் பண்ணி வச்ச பேட்டரை நம்ம ஒரு பாத்திரத்தில் பட்டர் பேப்பர் ஆட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அந்த பேட்டர் பாத்திரத்தில் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. ஒரு ஹெவி பாட்டம் பாத்திரத்தை ஒரு 5 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டை உள்ளே வச்சு ஒரு 45 மினிட்ஸ்க்கு இதை பேக் பண்ண விட்டுடலாம். கேக் ஒரு 45 மினிட்ஸ்க்கு பேக் ஆனதுக்கப்புறம் மினிமம் ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் கொடுத்துட்டு நம்ம அதை கட் பண்ணணும். ஸோ ஈவினிங் வந்து சைக்கிளிங் வாக்கிங்க்கு கிளம்பியாச்சு. ஹாலிடேஸ் தவிர வேறு நாட்களில் குட்டீஸ்க்கு பெருசாக டைம் இருக்கிறது இல்லை இந்த சைக்கிளிங்லாம் பண்ணுறதுக்கு. அண்ட் மோர் ஓவர் அன்னைக்கு சண்டேவாக இருந்ததால் சிவாவும் வீட்டில் இருந்தார். ஸோ ஒரு ப்ளசண்ட்டான ஈவினிங்கில் ஃப்ரெஷ் ஏர் ப்ரீத் பண்ணலான்ட்டு எல்லோரும் அப்படியே கீழே கிளம்பி வந்துட்டோம். ஆக்சுவலி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சிவா அடிக்கடி சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஏதாவது வாங்கணும் கடைக்கு போங்க அப்படின்ட்டு சொன்னால் லே அவுட்குள்ளே இருக்க கடைக்கு போகிறதுக்கு சைக்கிள் தான் யூஸ் பண்ணுறாரு. பட் நான் சைக்கிள் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு. சரி, அவங்க 2 பேரோட சைக்கிளை நாங்கள் 2 பேரும் ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 1 ஹவருக்கு மேலே வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். இனி தான் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு முக்கியமான வேலை பார்க்க போகிறோம். அண்ட் எஸ், ஃபைனலி நாங்கள் கிறிஸ்மஸ் செட்டப் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் செட்டப்லாம் பண்ணதே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட்டு எங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீயை நம்ம வைக்க போகிறோன்றதை டிசைட் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. ஏன்னா ஆளுக்கு ஒரு இடத்த காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக எல்லோரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்தோம். இந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே இருக்கிற கார்னரில் வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஸோ கிறிஸ்மஸ் ட்ரீ அங்கே பிளேஸ் பண்ணோம்னா ராக்கிங் சேரை கொஞ்சம் நாளைக்கு நம்ம இடத்த மாற்றி வைக்கணும். ராக்கிங் சேரையும் அதனுடைய மேட்டையும் நாங்கள் வந்து டைனிங்கில் இப்போதைக்கு வச்சுட்டோம். இந்த செட்டப்புக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே எங்கள் அம்மா பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க 1 வீக் முன்னாடியே. ஸோ இதெல்லாம் என் கையில் கொடுக்குறப்ப எக்ஸாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதை ஓப்பன் கூட பண்ணி பார்க்கல, கொடுத்ததை அப்படியே போய் வச்சிட்டோம். அண்ட் ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் ட்ரீயை செட் பண்ணிட்டோம். இதை பண்ணிகிட்ருக்கப்ப தான் நான் ரியலைஸ் பண்ணேன் என் பசங்க ஏன் இவ்வளோ எக்ஸைட் ஆகுறாங்கன்ட்டு. நான் ஸ்கூலிங் பண்ணதெல்லாம் ஒரு கிறிஸ்டின் இன்ஸ்டிடியூஷனில். அண்ட் எவ்ரி இயர் எங்கள் ஸ்கூலில் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹாலிடேஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் நடக்கும். அண்ட் அதில் மோஸ்ட் ஆஃப் த இயர்ஸ் நான் ட்ராமாலெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். மதமேரி, நன், இந்த மாதிரி ரோல்ஸ்லாம் கூட நான் ப்ளே பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக செட் பண்ணுறது எல்லாமே நான் பக்கத்துலேருந்தே ரொம்ப சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன். பட் என்னோட பசங்க வந்து எங்கேயாவது வெளியே மாலுக்குலாம் போனால் அந்த செட்டப் ஆல்ரெடி இருக்கிறத போய் பார்ப்பாங்க, அது கூட ஃபோட்டோ எடுத்துப்பாங்க, அவ்வளோதான். பட் அவங்களே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறாங்க அப்படின்றதுனால தான் இவ்வளோ எக்ஸைட் ஆகுறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டேன்.
ட்ரீ அந்த இடத்துல பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு லைட்டிங் தான் செக் பண்ணோம். ஏன்னா அந்த லைட்டிங்கோட வயரை ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக அந்த ட்ரீக்குள்ளே சுற்றி விட்டதுக்கப்புறம் தான் நம்ம வேறு அக்சசரிஸ்லாம் வைக்க முடியும். ஸோ ஒயரை ப்ளக் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்த்ததில் லைட்டிங் நல்லா வந்துச்சு. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அக்சசரிஸ்லாம் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அக்சசரிஸ்லாம் நிறைய ஃபேன்சியாகவே வந்துருச்சு. ஒன்று ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக க்யூட்டாக இருந்துச்சு. இந்த அக்சசரிஸ்லாம் மம்மி என்கிட்ட வந்து கொடுத்த உடனேவே பசங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா நம்ம இப்போ செட் பண்ண வேணாம், எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் செட் பண்ணலாம், பட் அட்லீஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. பட் நான் தான் வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன்னா இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுல நமக்கு மைண்ட் டைவர்ஷன் ஆகும், அதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ ஒரேடியாக எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலான்ட்டு. மம்மி ஆக்சுவலி நிறைய அக்சசரிஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த ட்ரீலலாம் நாங்கள் செட் பண்ணதுக்கப்புறமும் இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. ஒரு சில அக்சசரிலாம் ஈஸியாக இருந்துச்சு, அப்படியே டேரெக்டாக ஹேங் பண்ணுற மாதிரி. பட் ஒரு சிலது எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த அக்சசரி தனியாக கொடுத்துருந்தாங்க அண்ட் அதுக்கான ரோப் தனியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்மளா அதில் மாட்டி அப்புறம் ஹேங் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி ஒரு டோர் ரீத்தும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பட் எங்களுக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, மெயின் டோரில் ஹேங் பண்ணுறதை விட இந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு பக்கத்துலேயே எங்கேயாவது இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அந்த ஸ்டெப்பு கீழே இருக்கிற கபர்ட் டோரில் வந்து நாங்கள் ஹேங் பண்ணிட்டோம். ஒரு ரிமூவபிள் ஸ்டிக்கர் இருந்துச்சு, அதை பிளேஸ் பண்ணிட்டோம். அண்ட் அது வந்து வுட் மேலே எந்த மார்க்கும் கொடுக்காது. அண்ட் அந்த ஹேங்கிங் ஸ்டிக்கர் மேலே இந்த ரீத் பிளேஸ் பண்ணியாச்சு. அண்ட் கிறிஸ்மஸ் ட்ரீக் பக்கத்தில் வைக்கிறதுக்கு கிஃப்ட் பாக்ஸஸ். என்னோட ஒர்க் ஷாப்பில் நிறைய பாக்ஸஸ் இருந்துச்சு. நமக்கு ஏதாவது பார்சல்லாம் வரும்ல, அந்த பாக்ஸஸ்லாம் நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். அந்த பாக்ஸஸ்லாம் வந்து இப்போ இந்த பர்பஸ்க்கு யூஸ் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டெப்ஸு கீழே அந்த இடம் நல்லா ஃபுல்ஃபில்டாக இருந்துச்சு. பட் இன்னும் கூட கொஞ்சம் அக்சசரிஸ் இருந்ததால் இந்த மெயின் டோருக்கு வெளியே ஒரு செட்டப் பண்ணலான்ட்டு இங்கே வெளியே வந்துட்டோம். ஸோ ஷையு வந்து அந்த ட்ரேல சால்ட் ஃபில் பண்ணணும்னு சொன்னால், பட் நான் வந்து அது பேம்பூ ட்ரேவாக இருக்கனால சால்ட் எல்லாம் போட்டு அதுக்குள்ளெல்லாம் போய் சேர்ந்துக்கும், க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ காட்டன் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். அவள் கன்வின்ஸே ஆகலை காட்டனுக்கு. அந்த சால்ட் போட்டால் தான் அந்த ரியல் ஸ்னோ எஃபெக்ட் மாதிரி இருக்கும் அம்மா அப்படின்ட்டா. ஸோ நான் என்ன ஐடியா பண்ணேன்னா, அந்த ட்ரேக்குள்ளே ஒரு பட்டர் பேப்பர் வச்சு அதுக்கு மேலே சால்ட் போட்டுட்டோம். ஸோ தட் அதுக்குள்ளெல்லாம் எதுவும் சால்ட் போய் சேர்ந்துக்காது அப்படின்ட்டு. அண்ட் இந்த ட்ரேலையும் எல்லா அக்சசரியும் ஃபில் பண்ணியாச்சு. இந்த 2 செட்டப்பையும் முடிச்சுட்டு நான் கிச்சனுக்கு வந்துட்டேன். நம்ம கேக் நல்லாவே ரெஸ்ட் ஆகிடுச்சு. இந்த பாத்திரத்தை நம்ம ஒரு பிளேட்டில் அப்சைட் டவுன் வச்சு எடுத்தால் கேக் க்ளீனாக வந்துடும். அதில் இருக்க பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு எந்த சைஸில் வேணும், எந்த ஷேப்பில் வேணுமோ அதை கட் பண்ணிக்கலாம். ஸோ அன்றைக்கி நாங்கள் பிளான் பண்ணது என்னென்னா, எங்கள் ஸ்டைலில் ஒரு கிறிஸ்மஸ் பார்ட்டி. அண்ட் அதனால தான் நான் கேக் கூட செஞ்சது. ஹாலில் சோஃபாக்கு முன்னாடி இருந்த டீ டேபிளை அங்கேருந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஒரு குஷன் மேட் என்கிட்ட இருந்துச்சு, அதையும் அங்கே போட்டாச்சு. அண்ட் என்கிட்ட ஒரு பெட் ஸ்ப்ரெட் இருந்துச்சு. அது லக்கிலி பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் செட்டப்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி ரெட் அண்ட் க்ரீன் தீமில் இருந்துச்சு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பெட் ஸ்ப்ரெட் கோயின்சிடென்ட்லி இதுக்கு மேட்ச் ஆகிடுச்சு. அண்ட் எங்களோட கிறிஸ்மஸ் பார்ட்டிக்கு நான் பாஸ்தா செய்யலான்னு யோசித்தேன். பட் பசங்க வந்து நூடுல்ஸ் தான் வேணும்னு கேட்டதால் அதையும் செஞ்சு ஹாட் பாக்ஸ்க்கு நான் மாற்றிட்டேன். நான் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சிக்கன் குழம்பும் சிக்கன் சூப்பும் செஞ்சுருந்தேன். சூப் யாருமே மத்தியானம் சாப்பிடல. ஸோ அந்த சூப்பையும் ஒரு வாட்டி நல்லா ரீஹீட் பண்ணிவிட்டு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ நம்மளோட மெயின் மீலுக்கு முன்னாடி ஒரு நல்ல அப்படைசராக இருக்கும் அப்படின்ட்டு. ரெடி பண்ண ஃபுட் எல்லாத்தையுமே ஹாலுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. சாப்பிட்டுட்டே ஒரு நல்ல மூவியும் பார்க்கலான்றது தான் எங்களோட ஐடியா.
கேக் எப்படி வருமோன்னு நினச்சேன், பட் சூப்பர் சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருந்துச்சு. அண்ட் அந்த காம்பவுண்ட் சாக்லேட் உள்ளே நல்லா மெல்ட் ஆகி சாப்பிட்றதுக்கே ரொம்ப யம்மியாக இருந்துச்சு. அப்படியே எல்லோரும் மூவி பார்த்துட்டே நல்லா சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக தூங்க ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் எங்களோட வின்டர் ஹாலிடேஸை இப்படி தான் ஒரு கிறிஸ்மஸ் ஹவுஸ் பார்ட்டியில் நாங்கள் கிக் ஸ்டார்ட் பண்ணோம். எல்லாரும் இருக்க பிஸி ஸ்கெடியூலில் ஆல் ஆஃப் அஸ் டிசர்வ் திஸ் கைண்ட் ஆஃப் செலிப்ரேஷன் ஆர் என்ஜாய்மெண்ட் ஒன்ஸ் இன் அ வைல். அண்ட் இந்த vlog-ஐ நான் இங்கேயோட எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog-ல உங்கள் எல்லாரையும் நான் கூடிய சீக்கிரம் மீட் பண்ணுறேன். until then take care, bye.